இந்திய சுதந்திர போராட்ட தியாகின்னு தமிழக அரசாலே வந்து அறிவிக்கப்பட்டோம். ஆனால் தொடர்ந்து அதாவது அவரை வரவேற்கும் தமிழக முதல்வரை வரவேற்கும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அதாவது ஒன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர், அது பொதுவாக நான் கட்சியில் சொல்கிறேன், எல்லாரையும் ஒன்று அவங்க வந்து வரவேற்பு வந்து இதை வந்து வச்சுருந்துருக்கணும். அதாவது இந்த நிகழ்வுக்காண்டி தமிழக முதல்வர் வாராரு அப்படின்னு. அதாவது தேவேந்திர பண்பாட்டு கழகமாக இருக்கட்டும், இந்த மக்களாக இருக்கட்டும், அவங்க கூட வந்து தமிழக முதல்வரை வரவேற்கும் விதமாக அவங்க வந்து பேனர் வைக்கிறதுக்கு அனுமதிக்கலை. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய மாவட்ட செயலாளர்கள் அதோட நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்கணும், தமிழக முதல்வர் சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மணிமண்டப திறப்புலாவுக்கு வர்றாருன்னா அவங்களாம் பொதுமக்களுக்கு எதுக்காண்டி முதல்வர் இங்கே வாராருன்னே பொதுமக்களுக்கு தெரியல. அப்போ ஒரு அரசு, அதாவது தமிழக முதல்வரே இந்த சமூகத்தோட மக்களோட கோரிக்கையை ஏற்று இங்கே வரணும்னு நினைச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய பொறுப்பாளர்களும் சரி இல்லை மாவட்ட நிர்வாகமோ இந்த ஐயா இமானுவேல் சேகரனாரை வந்து புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா இது ஊடகத்துல நாங்கள் சொல்லி ஆமா போஸ்டர் வேற கிழிச்சு வச்சிருக்காங்க. என்ன காரணம்? இது எது வேற தனிப்பட்ட முறையில் இருக்கா? தமிழக முதல்வரை வரவேற்கிறாங்க, பேனர் வைக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல, போஸ்டராவது விட்டுறாங்க, போஸ்டரையும் கிழிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? அப்ப இமானுவேல் சேகரனாருடைய வந்து அவருடைய புகழ் வந்து வெளில போகக்கூடாதுன்ற சாதிய வேற்றுப்பாடால சாதிய எண்ணங்கள் கொண்டா சமூகம் சமத்துவ நீதி அப்படின்றத திராவிட மாடலோட ஆட்சின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து கொண்டு போன நினைச்சாலும் இது முழுக்கத்துக்கு அந்த கட்சியில பயணிக்கக்கூடியவங்களே இப்படி ஒரு சாதி வன்மத்தோடு நடந்துக்கிறது வன்மையா கண்டிக்கிறோம். அதே போல ஒரு வரவேற்பு ஒரு போஸ்ட் ஓட்டுறதுல இதுல என்ன இருக்குது, அதையும் கிழிக்கிறாங்க. இதை காவல்துறை ஏன் இந்த அடக்குமுறை செய்யுது? ஒண்ணு பேனர் வைக்க அனுமதி கொடுத்துருக்கணும், இல்ல போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். நைட்ல இருந்து அவ்வளவு டார்ச்சல் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இது உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. தேவேந்திர வேளாளர் மக்கள் மத்தியில இருந்து வருத்தம் அளிக்குது. இது போன்று இனி வரக்கூடிய காலங்கள்ல, ஏன்னா நீ சுதந்திர போராட்ட தியாகியா அறிவிச்சிருக்காங்க, பிறந்த நாளும் நினைவு தினத்துக்கு வந்து காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றத இந்த ஊடகம் எல்லாம் கேட்டுக்கோங்க. தினேஷ் மல்லர், மூவேந்தர் மீடியா.